நான் வரலைன்னா தான் பரவாயில்ல, நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அளிச்சிருக்கேன், மறுபடியும் வருவேன்றேன். எதுக்கு இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்கிற? அதுக்கு அங்க இருக்கிறவங்களை அடிச்சு, அந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இருக்காரு, அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர், கண்ணியமான மனிதர். அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம்? அதை கிழிச்சது தானே அது. அப்புறம் அப்படியே இருக்கணுமா? இல்ல ஆண்டாண்டு காலமா அந்த அந்த கதவுல இருக்கணுமா? அது அழைப்பானை நாம் படிக்கவா, நாட்டு மக்கள் படிக்கவா? அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றமா? அது கிழிச்சா அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் நேர நீ காவல் நிலையத்தும் கொண்டு போல, வேற ஒரு இடத்துல ஒரு தடல்ல ஒடிச்சா அடிச்சு நீ போய் படுத்துக்கிட்ட. நீங்க எல்லாரும் விஷுவல்ஸ் பாத்திருக்கீங்க. எந்த விஷுவல்லையாவது காவல் ஆய்வாளர் வந்தா இல்ல அந்த சம்மன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்து யாராவது சம்மன் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்களா? நீங்க பாருங்க, அந்த விஷுவல்ல யாராவது வந்து கேட்டு அப்படி வாங்க, அந்த வீட்டுல குடியிருக்கக்கூடிய நபரு வாங்க மறுத்த பிறகு செவுத்துல ஓட்டலாம். அதுதான் சட்டப்படியான நடைமுறை. நேரா வந்து செவுத்துல ஓட்ட வேண்டிய தேவை எங்கிருந்து ஏற்படுது? வந்தவங்க எதுவுமே சொல்லல, சம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம வழக்கறிஞர் சொல்றாங்க, சரி காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எடுத்துருங்க அது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது என்ன பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமா தான் இருப்பீங்க? சரி, இப்ப வந்து நீதிமன்றம் விரைவுபடுத்த சொல்லியிருக்கு. அது என்ன இப்ப உடனே அடுத்த நாளே வரணும்னு, சரி ஊர்ல இல்லன்னு தெரியும், நீங்க வேணும்னே இதை செய்றீங்கன்றது தெரியும். அதனால நான் கிழிக்க சொன்னேன். நான் தான் கிழிக்க சொன்னேன் அவரை. நான் படிக்கிறதுக்காக கிழிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் அது உள்ள உட்காந்து அது 2 முனை கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். எடுத்த உடனே அவர் பிரவீனோட சத்தம், என்ன நீ தள்ளுறியான்னு ஒரே சத்தம். எனக்கு நான் இது சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல. சம்மன் கொடுத்தாங்க, நாங்க சம்மனை வந்து எடுத்து வச்சு நாங்க படிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எக்ஸ் சர்வீஸ் மேன் அவரை வந்து எப்படி ஒரு குப்பை மாதிரி நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அவர் எப்படி உள்ள தூக்கி போடுறாங்க? இது முழுக்க பொய் வழக்கு. அரசியல் காரணங்களுக்காக அண்ணன் சீமான் மீது வந்து அவதூறு பரப்ப வேண்டும், அவருக்கு வந்து ஒரு பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய வந்து நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தொடுக்கப்பட்ட இந்த பொய் வழக்கு எவ்வாறான பொய் வழக்கு என்பதை நாங்கள் விரிவாக நானும் என்னுடைய சக வழக்கறிஞர் ரூபன் அவர்களும் ஸ்ரீதர் அவர்களும் மிக தெளிவாக எடுத்துரைத்தோம். நீதித்துறை நடுவர் அவர்கள் மிக பொறுமையாக அந்த எங்களுடைய வாதங்களை கேட்டார். அதன் பிறகு காவல் அதிகாரிகளுடைய அவர்கள் தரப்பு வாதத்தையும் கேட்டவர். இப்படி அத்துமீறி காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கும் விதமாக நாங்கள் எங்களுடைய சட்ட போராட்டத்தை மிக தீவிரமாக முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.